Dear students, Standard 8, Subject Science, Unit 17, Topic Pteridophytes. போன கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரையோஃபைட்ஸ். ஓகேவா? ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் ஃபங்கில் ப்ரையோஃபைட்ஸ் பார்த்தோம். இந்த கிளாஸில் டெரிடோஃபைட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலம் அண்டு ஃப்ளோயம். சரியா? சைலம் அண்டு ஃப்ளோயமில் அதாவது ஃபஸ்ட்டு சரியா ஃபஸ்ட்டில் உண்மையாகவே கொண்டு இருந்துச்சு அதுதான் வந்து டெரிடோஃபைட்ஸ். சைலமும் இருக்கணும், ஃப்ளோயமும் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டெரிடோஃபைட்ஸ்னு சொல்கிறோம். சரியா? இது வந்து என்னது அப்படின்னா ஒரு ட்ரூத்ஃபுல் லேண்ட் பிளான்ட்ஸ். ஓகேவா? இது டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னாலே ட்ரூத்ஃபுல் லேண்ட் பிளான்ட்ஸாக இருக்கும். சரியா? சில இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகும், கடத்து திசுவாக சரியா கடத்து திசுவாக இருக்கும். இது வந்து நான் ஃப்ளவர் பூவா தாவரமாக இருக்கும். சரியா? இதோட பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு, ரூட்டு அண்ட் லீஃப், இது மூணாக பிரிச்சிருக்காங்க. சரியா? இதில் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைகோட். சரியா? 2 இருமைய ஸ்போரோஃபைட். 2 இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா alternation of generation 2 diploid saprophytes phase alternate with the haploid gametophyte phase. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமைய ஸ்போரோஃபைட் வந்து நிலையாக இருக்கும். ஒருமைய கேமிட்டோஃபைட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறி மாறி சுற்றி வரும். சரியா? மாறி மாறி சுற்றி வரக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்போரோஃபைட் அப்படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டாமினன்ட் பேஸ். இந்த ஸ்போரோஃபைட் வந்து டாமினன்ட் பேஸ், ஓங்கு தன்மை உடையது. சரியா? இந்த ஸ்போரோஃபைட் வந்து எது மூலமாக உருவாகும்னா ஸ்போர்கள். சரியா? அந்த ஸ்போர்கள் மூலமாக என்ன ஆகும், இந்த ஸ்போரோஃபைட் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போராஞ்சினியம் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்களை வந்து உருவாக்கும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போராஞ்சியம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போராஞ்சியம் பியரிங் லீவ்ஸ் ஆர் கால்ட் ஸ்போரோஃபைட். சரியா? இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போராஞ்சியம் லீஃப். சரியா? லீவ்ஸை வந்து வித்தக இலைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது வந்து உருவாக்கும். சரியா? இது வந்து மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னா ஆல் பிளான்ட்ஸும் ஒரே வகையான என்ன ஆகும் பிளான்ட்ஸை வந்து உருவாக்கும். சரியா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹோமோஃபோரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ஸ்போர்கள் உருவாதனால இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஹோமோஸ்போரஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது வந்து அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து மைக்ரோஸ்போராகவோ சரியா மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர். சரியா? மைக்ரோஸ்போராகவும் மெகாஸ்போராகவும் கூட இருக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் சம் பிளான்ட்ஸ் என்ன ஆகும் மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க இந்த ஸ்போர்களை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. சரியா? இதில் ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்கள் வந்து கிவ் ரைஸ் கேமிட்டோஃபைட் ஜெனரேஷன் கால் ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த ஸ்போர்கள் வந்து கேமிட்டோஃபைட்டை வந்து சரியா அந்த ஸ்போர் வந்து முளைச்சி அது என்ன ஆகும் புதிய லீவ்ஸ் சரியா புதிய ஒரு ஜெனரேஷனை உருவாகும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேமிட்டோஃபைட் வந்து என்ன ஆகும் which is short-lived and independent. The gametophytes produce the multicellular sex organs antheridium which produce androzyte. சரியா? இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் androzyte இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன கேமிட் சொல்லுவோம் மேல் கேமிட். சரியா? அதே ஃபீமேல் கேமிட் அப்படின்னா ஆர்கிகோனியம் இருக்கணும். சரியா? மேல் கேமிட் அப்படின்னா ஆந்த்ரிடியம், ஃபீமேல் கேமிட்னா ஆர்கிகோனியம். சரியா? அப்போ ஃபீமேல் கேமிட்னா எக்கு. சரியா? அப்போ இருந்துச்சு அப்படின்னா இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம் டிவைட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த ஆந்த்ரஸ் ஸ்பெசிலைட்ஸ் வித் எக் அண்ட் ஃப்ரம் டிப்ளாய்ட் சைகோட். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரிடியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி சரியா அந்த ஆந்த்ரிடியம் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ஆர்கிகோனியம் அப்படிங்கிற எக்கை வந்து என்ன செய்யும் உற்பத்தி செய்கிறது. சரியா? இப்போ ஆந்த்ரிடியம் என்ன ஆகும் ஆண் இன செல்லை வந்து உற்பத்தி செய்யும். ஆர்கிகோனியம் என்ன செய்யும் எக்கை வந்து உற்பத்தி செய்யும். இந்த எக்கு அது ஃபீமேல். சரியா? ஃபீமேல் கேமிட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கோட இணையும். சரியா? எக்கோட இணைஞ்சி அங்கே வந்து என்னாகும் ஒரு இருமைய சரியா 2 சைகோட் இருமைய கருமுட்டையை வந்து உற்பத்தி செய்யும். சரியா? இருமைய கருமுட்டையை வந்து இது வந்து என்னாகும் உற்பத்தி செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைகோட் சரியா டிப்ளாய்ட் சைகோட் உருவாகும். இட் டெவலப்ஸ் இன்டு அண்ட் எம்ப்ரியோ. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த எக்கு வந்து என்னவா மாறும் எம்ப்ரியோவாக மாறும், கருமுட்டையாக மாறி கருவாக மாறும். சரியா? அது நெக்ஸ்ட் என்ன செய்யும் லாஸ்டா எம்ப்ரியோ விச் டிஃபரனேட்டட் இன்டு சாப்ரோஃபைட். அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்போரோஃபைட் வந்து என்ன ஆகும் க்ரோத் ஆகி வளர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து டெரிடோஃபைட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதோட கிளாசிஃபிகேஷன். சரியா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் அதோட வகைப்பாடு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலாப்சிடா. சரியா? சைலாப்சிடா எக்ஸாம்பிள் சைலோட்டம். ஓகேவா? செகண்ட் என்ன லைகாப்சிடா
எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா லைக்கோபோடியம். தேர்டு என்னன்னா ஸ்பினாசிடா, எக்ஸாம்பிள் ஈக்சீட்டம். ஃபோர்த் வந்து ட்ராப்சிடா, எக்ஸாம்பிள் நெஃப்ரோலெபிஸ். ஓகேவா, இது வந்து டெரிடோஃபைட்ஸ் வந்து 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைலோட்டம். ஓகேவா, இந்த இருக்கு, இதான் எக்ஸாம்பிள். சரியா. செகண்ட் வந்து லைக்கோபோடியம். இது வந்து லைகாப்சிடா, இதோட ஃபேமிலி என்ன லைகாப்சிடா. தேர்ட் வந்து ஸ்பினாசிடா, எக்ஸாம்பிள் ஈக்கூட்டம். சரியா, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டைல் குதிரைவால் போல இருக்கக்கூடியது. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஃப்ரோலெபிஸ் அப்படின்னா ட்ராப்சிடா. ஓகேவா, நெஃப்ரோலெபிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த குத்துச்செடி புதர் செடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதுதான் வந்து இதோட கிளாசிஃபிகேஷன். டெரிடோஃபைட்ஸை 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்ன ஃபர்ன்ஸ் அண்ட் யூஸ் த ஒர்னமெண்டல் பிளான்ட்ஸ். ஓகேவா, அந்த பெரணின்னு சொல்லுவோம். சரியா, இது வந்து என்ன ஆகுது அழகு தாவரங்களாக பயன்படுத்தப்படுறாங்க, வளர்க்குறாங்க. ஓகேவா. செகண்ட் என்ன இந்த ரைசோம் அண்டு பெடிடியோஸ் அண்டு ட்ரையோபெரிஸ் ஈல்ட் த வெர்மிஃபியூஸ் ட்ரக். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாப்ரிலிசஸ் உள்ள மட்ட நீல தண்டுன்னு சொல்லுவோம். சரியா, மட்ட நீல தண்டு, இதோட லீஃப் ஸ்டெம், சரியா, இலைக்காம்பு வந்து குடற்புழு கொல்லியாக பயன்படுது. சரியா, அப்போ நம்ம வயிற்றில் இருக்கும் பார்த்தீங்களா குடற்புழுக்கள், அது வந்து அதை வந்து அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த டெரிடோஃபைட்ஸ். தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்சிலியா ஸ்போரோ ஃப்ரூட்ஸ். சரியா, அந்த ஸ்போரோகார் ஃப்ரம் மார்சிலியா வாட்டர் ஃப்ரம் தீஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபுட் பை சம் பீப்புள். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்சிலியா இந்த ஸ்போரக ஃப்ரூட்ஸ் என்ன செய்யுது சில ஃபுட்டாகவும் பயன்படுது. இதோட லீஃப் வந்து ஃபுட்டாகவும் பயன்படுது, ஃப்ரூட் வந்து ஃபுட்டாகவும் பயன்படுது. அது மாத்திரம் இல்லாமல் இதோட ஸ்டெம் வந்து குடற்புழுக்கள், நம்ம வயிற்றில் இருக்கிற குடற்புழுக்களை அழிக்கிறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகு தாவரங்களாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட். ப்ரையோஃபைட்ஸ்னா டெரிடோஃபைட்ஸுக்குள்ள ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா plant body cannot be differentiated into root, stem and leaf. அதாவது பிளான்ட்டோட பார்ட் என்னாகும் லீஃபு, ரூட்டு, ஸ்டெம்மு, இது என்ன செய்ய முடியாது தனித்தனியாக பிரிக்க முடியாது ப்ரையோஃபைட்ஸில். டெரிடோஃபைட்ஸில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் தனியாக, ரூட் தனியாக, ஸ்டெம் தனியாக பிரிக்கலாம். சரியா, டிஃப்ரெண்டேட் பண்ணலாம், இதில் வந்து டிஃப்ரெண்டேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ப்ரையோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறேன் ஆம்பிபியன்ஸ், இருவாழ்விகள். ப்ரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறது இருவாழ்விகள், டெரிடோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் ஒரு லேண்டு. சரியா, லேண்டில் வாழக்கூடிய பிளான்ட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரையோஃபைட்ஸ் அப்படின்னா வாஸ்குலர் டிசீஸ் ஆர் ஆர்ச்சன். இதில் வந்து என்ன இருக்காது வாஸ்குலர், அதாவது என்ன செய்யாது டிஷ்யூக்களை வந்து கடத்தக்கூடியது. சரியா, வாட்டர் ஃபுட் இது வந்து கடத்தக்கூடிய பகுதி இருக்காது, இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா, வாஸ்குலர் டிஷ் வந்து ப்ரெசென்ட். இது டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி இஸ் கேமிடோஃபைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவரோடது வந்து ஓங்கு நிலை. சரியா, ஓங்கு நிலை இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கு நிலையானது ஸ்போரோஃபைட். இது வந்து கேமிடோஃபைட், இது வந்து ஸ்போரோஃபைட். ப்ரையோஃபைட்ஸ் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ப்ரையோஃபைட்ஸ் வந்து இதோட ஜெனரேஷன் டிஃபைன் அப்படின்னா கேமிடோஃபைட் ஜெனரேஷன். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமுறையாக ஒரு ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்காக அப்படியே என்ன செய்யும் சார்ந்திருக்கும். சரியா, இதுதான் நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ரெக்ஸியா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேமிடோஃபைட் வந்து ஒரு ஜெனரேஷன் வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சாப்ரோஃபைட் கேமிடேஷன். ஒரு ஜெனரேஷன் வந்து இன்னொரு ஜெனரேஷன் வந்து இது சார்ந்து வாழாது. ஓகேவா, இதுதான் வந்து ஜெலாஜினெல்லா. இதுதான் வந்து ப்ரையோஃபைட்ஸ்க்கும் டெரிடோஃபைட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, இதோட டெரிடோஃபைட்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜிம்னோஸ்போம். இல்லை ஜிம்னோஸ்போம் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேக் சீட் பிளான்ட். இது வந்து ஓப்பன் பிளான்ட். சரியா, இது வந்து என்ன சொல்லுவோம் திறந்த விதை தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதோட த ஓவியூல் இஸ் நாட் என்க்ளோஸ் பை ஓவரி. இதில் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழானது சூழ்பையினால் சூழப்பட்டு இருக்காது. ஓகேவா, ஓவியூல் வந்து நாட் என்க்ளோஸ் பை ஓவரி, ஓவரியோட சூழப்பட்டு இருக்காது. ஜிம்னோஸ்போம் ஹேவ் 2 ஃபேஸ் இன் இட் இஸ் லைஃப் சைக்கிள். சரியா, அப்போ என்ன செய்கிறாங்க ஜிம்னோஸ்போமோட லைஃப் சைக்கிள் வந்து ஸ்போரோஃபைட் அண்ட் கேமிடோஃபைட். ஓகேவா, அது கேமிடோஃபைட் அண்ட் ஸ்போரோஃபைட்னு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போரோஃபைட் பிளான்ட் பாடி இஸ் டாமினேட் அண்ட் இட் டிஃபரனேட் இன்டு ரூட். இதில் என்ன செய்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்போரோஃபைட். சரியா, அது ஸ்போரோஃபைட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப், அதாவது என்ன செய்யுது டிஃபரனேட் பண்ண. இது என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து
பிளான்ட் வந்து என்ன ஆகுனா ஸ்போரோஃபைட் வந்து என்னது டாமினேட் சரியா டாமினேட் உடையது இதோட ரூட்டு லீஃபு ஸ்டெம் இது எல்லாமே என்ன செய்யலாம் வேறுபடுத்தலாம் சரியா டிஃப்ரெண்ட் வந்து வேறுபடுத்தலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இது அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க இதில் அதாவது ரொம்ப லாங்காக வளர்ச்சி அடைக்கும் சரியா என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have well developed vascular tissue சரியா இதில் வந்து வாஸ்குலர் டிஷ்யூ வந்து நல்ல டெவலப்பாக இருக்கும் என்னென்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் சைலமும் அண்ட் ஃப்ளோயமும் வாஸ்குலர் டிஷ்யூவில் நல்ல டெவலப்பாக இருக்கும் ஏன் டெவலப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கனெக்டிங் அதை வாட்டரை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரையும் ஃபுட்டையும் இது என்னாகும் கனெக்டிங் அதாவது என்ன ஆகுறது சேவ் பண்ணுறது சரியா வாட்டரை வந்து இன்னொரு இடத்துலேருந்து அதாவது ரூட்டுலேருந்து லீவ்ஸ்க்கு அனுப்புறது ஃபுட்டை வந்து லீவ்லேருந்து ரூட்டுக்கு அனுப்புறது சரியா அப்போ வந்து என்னது ஒரு கடத்தும் திசுவாக இருக்குது சரியா அப்போ தே ஹாவ் கோன் இன் விச் ஸ்போராஞ்சியா அண்ட் ஸ்போர்களா ப்ரொடியூஸ் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்னோஸ்போம் ஸ்போர்களை வந்து என்ன ஷேப்லன்னா கூம்பொடிவ சரியா ஸ்போராஞ்சியம் அண்ட் ஸ்போர்ஸா ப்ரொடியூஸ் கூம்பொடிவ விந்தகத்திலிருந்து என்ன செய்யும் உருவாக்கும் இதான் வந்து ஜிம்னோஸ்போம் ஓகேவா இப்போ ஜிம்னோஸ்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம் ஜென்ரலாக சொல்கிறேன் இது வந்து ஓப்பன் பிளான்ட் திறந்த விதை நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் என்க்ளோஸ் பை ஓவரி இது என்னது ஓவியூல் சரியா அப்போ சூழானது என்ன செய்யாது அந்த சூலகத்தை சுற்றிலும் இருக்காது ஜிம்னோஸ்போம் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து கேமிடோஃபைட் சாப்ரோஃபைட் ஓகேவா அப்போ கேமிடோஃபைட் என்ன சாப்ரோஃபைட் பிளான்ட் பாடி இஸ் டாமினேட் சாப்ரோஃபைட் வந்து ஒரு ஓங்குத்தன்மையோட பிளான்ட்டு இதை வந்து ரூட்டு தனியாக ஸ்டெம் தனியாக லீஃப் தனியாக பிரிக்கலாம் இதோட டெவலப் என்ன அப்படின்னா வாஸ்குலர் பண்டல் வந்து டெவலப் ஆகிருக்கும் சைலம் அண்ட் ஃப்ளோயம் அதில் இருக்கும் சைலம் வந்து வாட்டர் கடத்துறதுக்கும் ஃப்ளோயம் வந்து ஃபுட்டு உணவை கடத்துறதுக்கும் யூஸ் ஆகக்கூடியது ஓகேவா இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜிம்னோஸ்போம் கிளாசிஃபிகேஷன் வகைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஒன்று வந்து சைக்கோ டெய்ல்ஸ் செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கோ ஏல்ஸ் ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனிஃபரேஸ் தேர்டு வந்து கோனிஃபரேஸ் ஃபோர்த்து வந்து நீட்டேஸ் இது வந்து 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கடேஸ் சரியா சைக்கடேஸ் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா பனைமரம் தீஸ் ஆர் ஃபார்ம் லைக் ஸ்மால் பிளான்ட்ஸ் பனைமரத்தை சொல்லுவாங்க சரியா பனைமரம் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் சரியா பனைமரம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சரியா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதுக்கு வந்து என்ன இருக்காது அந்த கிளைகள் இருக்காது சரியா கிளைகள் இல்லாமல் வளரும் அது வந்து என்ன சரியா ஒரு ஸ்மால் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது வந்து இதோட லீவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறகு இருக்குது பார்த்தீங்களா இறகு சரியா இறகு வடிவத்தில் இருக்கும் அப்படியே எப்படி இருக்கும் அந்த பனைமர லீஃபை நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியா அந்த ஃபார்ம் லீஃப் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகி அப்படியே ஒரு கூட்டு இலை போல் இருக்கும் சரியா அந்த இலை வந்து ஃபுல்லாகவே ஜாயிண்ட் ஆகி என்ன இருக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எல்லாமே நரம்பு எல்லாமே சேர்ந்து நுனியில் இருக்கும் என்ன செய்யும் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும் சரியா ஃபுல்லாக கிரீட மாதிரி இருக்கும் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் சைக்கடேஸ் வந்து சொல்கிறோம் சரியா இதோட லீஃப் வந்து என்னது அந்த பால்ம் ட்ரீ வந்து இந்த பனைமரம் வந்து என்ன ஆகாது மழைக்காலத்தில் மட்டும் அந்த லீஃப் வந்து க்ரீன் கலரில் இருக்காது அது எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது என்ன செய்யும் அது வந்து ஃபுல்லாக அந்த இலையை ஃபுல்லாகவே இருக்கும் மற்ற பிளான்ட்டெல்லாம் கூட வாடிடும் ஆனால் அந்த பனைமரம் மட்டும் என்ன ஆகாது ஃபுல்லாக அப்படியே பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரியா இந்த லீஃப் அதோட ரூட் வந்து என்ன ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணிவேர் சரியா ஆணிவேர் சொல்லுவாங்க சரியா இது என்னது அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாகவே என்ன ஆகும் ஸ்டெம் அண்ட் லீஃப் தே ஹாவ் வெல் டெவலப் தீஸ் ஆர் ஃபார்ம் லைக் ஸ்மால் பிளான்ட்ஸ் அந்த சைக்கடேஸில் வந்து ஃபார்ம் லைக் ஸ்மால் பிளான்ட்ஸாக இருக்குது எரெக்ட் அண்ட் த அன்பிரான்ச்டு இது வந்து பிரான்ச்சே இல்லை லீவ்ஸ் ஆர் ஃபினட்லி காம்பவுண்ட் ஃபார்மிங் த கிரவுண்ட் அது லீவ்ஸ் ஃபுல்லாகவே என்ன அது ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும் தே ஹாவ் டேப் ரூட் சரியா அது வந்து ஆணிவேர் சிஸ்டம் அண்டு கொரலாய்ட் ரூட் இது பார்த்தா பவளவேர்கள் சரியா பவளவேர்களாகவும் இருக்கும் எக்ஸாம்பிள் சைக்கஸ் ஓகேவா இதோட ஸ்பீசிஸ் வந்து சைக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ சைக்கஸ் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட காமிச்சேன் ஃபுல்லாக வந்து பனைமரம் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக அது மேலே வந்து கிரீடமாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கோயஸ் சரியா அப்போ சிங்கோயஸ் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா தீஸ் ஆர் லார்ஜ் ட்ரீஸ் வித் ஃபேன் ஷேப் லீவ்ஸ் அதாவது ஒரு விசிறி போல் இருக்கும் சரியா ஒரு விசிறி போல் இருக்கக்கூடியது ஜிங்கோ இது என்ன சொல்கிறோம் ஜிங்கோ ஃபைலோபா ஓகேவா சிங்கோ பைலோஃபான்னு சொல்கிறோம் இஸ் த ஒன்லி லீவ் ஸ்பீசிஸ் இன் த குரூப் இது என்ன ஆகும் ஒரே குரூப் சரியா இது வந்து ஒரே வாழும் தாவரம் தான் ஜிங்கோ ஃபைலோ இது தாவரம் வந்து என்ன ஆகுது அன்பிளசன்ட் ஸ்மெல் அதாவது துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது சரியா இதுதான் வந்து ஜிங்கோயேஸ்
இருக்குது பார்த்தீங்களா சைக்கஸ். ஓகேவா, இதான் சைக்கஸ். இது ஜிங்கோ ஃபைலோபா. ஓகேவா, இது வந்து துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது வந்து சைக்கஸ். தேர்டு வந்து என்ன சொல்றேன், கோனிஃபரேஸ். சரியா, கோனிஃபரேஸ். கோனிஃபரேஸ் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் எவர் கிரீன் ட்ரீஸ் வித் கோன் லைக் அப்பியரன்ஸ். இதை பார்த்தீங்கன்னா ஒரு கூம்புடையத்தில் இருக்கும். இதில் வந்து அந்த பசுமை, அந்த க்ரீன் வந்து என்ன இருக்கும், மாறாத இருக்கும். சரியா, இந்த கோனிஃபரேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த லீஃப் பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி இருக்கும். சரியா, ஊசி போல இருக்கக்கூடியது. இதோட they have needle like leaves of scale leaves. சரியா, அப்போ வந்து இதோட செதில்கள் என்ன இருக்கும், காணப்படும். சரியா, ஊசி மாதிரி இருக்கும், அதில் செதில்கள் வந்து இருக்கும். ஓகேவா, இது வந்து சீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் ஆர் விங்க்டு ஆர் ப்ரொடியூஸ் இன் த ஃபீமேல் கோன். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதைகள் வந்து இறகு வடிவமைப்பாக இருக்கும். இது வந்து ஃபீமேல் கோனை வந்து உருவாக்கக்கூடியது இந்த கோனிஃபரேஸ். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனஸ். ஓகேவா, எக்ஸாம்பிள் பைனஸ். ஃபோர்த் ஒன் நீட்டேஸ். சரியா, இதுதான் நீட்டேஸ். இப்போ நீட்டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீட்டேஸ் ஆர் ஸ்மால் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ், ஒரு சிறிய குரூப்பான தாவரம். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தே ஹாவ் பொசஸ் அட்வான்ஸ் கேரக்டர்ஸ் லைக் ஆஞ்சியோஸ்போம். இது என்ன சொல்லுவோம் தாவரம்னா, இந்த ஆஞ்சியோஸ்போம்கள் வந்து என்னது, ஒரு ஹை லெவல் கேரக்டர்ஸ் கொண்டு இருக்கும். சரியா, ஒரு ஹை லெவல் கேரக்டர்ஸ் கொண்டு இருக்குது. இது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சூழ்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ஓப்பனில் இருக்கக்கூடியது. சரியா, ஓவல்ஸ் ஆர் நேக் பட், இது வந்து ஓப்பனில் இருக்கக்கூடியது. இதோட ஓவல்ஸ், இதோட சூலகம் எல்லாமே ஓப்பனில் இருக்கக்கூடியது. இது வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்குறதுக்கு டெவலப் பை அண்ட் ஃப்ளவர் லைக் சூட், இதோட மஞ்சரி. சரியா, அந்த ஃப்ளவர்ஸ் லைக் இதோட மஞ்சரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு கூம்பிலிருந்தும் தோன்றக்கூடியது. ஓகேவா, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, நீட்டம். எக்ஸாம்பிள் நீட்டம். இதுதான் வந்து ஜிம்னோஸ்போம். ஓகேவா, ஜிம்னோஸ்போமோட கரெக்ட் இது 4 டைப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். சரியா, ஜிம்னோஸ்போமோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரூட்ஸ் ஆஃப் மெனி கோனிஃபரேஸ் ஆர் யூஸ்டு இன் த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, இந்த ரூட்ஸ் அண்ட் மெனி கோனிஃபரேஸ், இதில் ஊசிலை தாவரங்கள். சரியா, ஊசிலை தாவரங்கள் சொல்லுவோம். இதோட உட்டு மரக்கட்டை வந்து என்ன ஆகுது, இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன ஆகுது, உற்பத்திக்கு பயன்படுது. சரியா, எக்ஸாம்பிள் பைனஸ் அண்டு அகாதிஸ். ஓகேவா, செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோனிஃபரேஸ் ஊசிலை தாவரங்கள் வந்து சாஃப்ட்வுட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, இந்த ஊசிலை தாவரங்கள் வந்து என்னது, ரொம்ப சாஃப்டான உட்டு வந்து கட்டுமானத்திற்கு பயன்படுது. சரியா, அப்போ அது மாத்திரம் இல்லாமல் என்ன செய்யுது, ஒட்டுவாங்க பார்த்தியா, ஒட்டு பலகை. சரியா, பேக்கிங் அண்டு பிளேவுட், பேக்கிங் பண்ணுறதுக்கும் பிளேவுட் தயாரிக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. சரியா, எக்ஸாம்பிள் செட்ரஸ் அகாதிஸ். தேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனஸ். ஓகேவா, தேர்டு வந்து பைனஸ். சரியா, இந்த பைனஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ஆயில். சரியா, என்ன ஆயில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனஸ் பிளான்ட்லேருந்து அந்த டர்பன்டைன் அப்படிங்கிற ஆயிலை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த ஆயில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்ணப்பூச்சி அந்த கலர் பெயிண்ட் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. சரியா, இட் இஸ் ஆல்சோ யூஸ் மெடிக்கலி டு கெட் ரிலீஃப் ஃப்ரம் பெயின். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பிரான்சிஸ்ட் எக்ஸெட்ரா. ஓகேவா, இது என்ன, பெயின், மூட்டு வலி. சரியா, மூட்டு வலிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வலி நிவாரணியாகவும் யூஸ் ஆகக்கூடியது இந்த பைனஸ். ஓகேவா, அந்த பைனஸ் பிளான்ட்டு. ஃபோர்த் என்ன அப்படின்னா, சீட் பைனஸ் ஜிராடியனா ஆர் எடிபிள். அப்போ இந்த பைனஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஜெராடியானா என்னும் பிளான்ட்லேருந்து என்ன ஆகுது, இந்த சீடை வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியது பைனஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரிடின் அப்படிங்கிற பிளான்ட் வந்து அல்கலாய்டு எபிரிடா என்ற பிளான்ட்லேருந்து தயாரித்து இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மா அண்டு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், அதாவது சுவாச குழாய்களுக்கும் ஆஸ்மாவுக்கும் மெடிசனாக பயன்படுத்துகிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா, அரௌகேரியா பிட் வில்லி அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை வந்து ஓரமெண்டல் பிளான்ட் அழகு தாவரங்களாகவும் தயாரிக்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இதோட எக்கனாமிக் பிளான்ட். ஓகேவா, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் பிளான்ட். இது என்ன சொன்னேன், இது வந்து ஜிம்னோஸ்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆஞ்சியோஸ்போம்.
இது ஆஞ்சியோஸ்போம். ஆஞ்சியோஸ்போம் அப்படிங்கிற derived from the two Greek word. It's angio which means box or closed the sperma which means seed. இது என்ன ஆகும் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம் அப்படிங்கிறது ஆஞ்சியோ அண்டு ஸ்பெர்மா என்ன சொல்லிருந்து என்ன செய்யுது கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டதாகும். சரியா? இந்த ஆஞ்சியோ அப்படிங்கிறது ஆஞ்சியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டி அல்லது மூடிய பெட்டின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓப்பன் என்ன சொல்கிறாங்க பாக்ஸ் ஆர் க்ளோஸ்ட். சரியா? ஓப்பன்ங்கிறது அண்டு க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சியோஸ்போம் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா 3 டைப்ஸு ஸ்கர்ப். சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கர்ப் அது வந்து என்ன சொல்கிறாங்க சிறு செடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து ஷப் அதை வந்து என்ன சொல்கிறாங்க புதர் செடி. ஓகேவா? தேர்டு வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க ட்ரீ. சரியா? ட்ரீயாக சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஹெர்ப் அப்படிங்கிறது சோலானம் மெலாஞ்சினா. சரியா? சோலானம் மெலாஞ்சினா இது வந்து ஹெர்ப். சரியா? இது வந்து சிறு செடி கத்தரி செடி. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க இதுக்கு கத்தரி செடி. ஸ்கர்ப் அப்படிங்கிறது ஹைபிஸ்கஸ் ரோசனன்ஸ். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் இது வந்து செம்பருத்தி. சரியா? இது வந்து என்னது செம்பருத்தி. அண்டு ட்ரீயை வந்து என்ன செய்கிறாங்க மாஞ்சிஃபெரா இண்டிகாங்கிறது மேங்கோ. சரியா? இப்படி வந்து ஆஞ்சியோஸ்போம் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. தே ஹாவ் வெல் டெவலப் வாஸ்குலர் டிஷ்யூ ஆல் சைலம் அண்ட் ஃப்ளோயம். அப்போ இதில் என்ன டெவலப் ஆகிருக்கு வாஸ்குலர் டிஷ்யூ. இந்த வாஸ்குலர் டிஷ்யூவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும். இந்த சைலமும் ஃப்ளோயமும் எதுக்காகுது சைலம் வந்து வாட்டரையும் ஃப்ளோயம் வந்து ஃபுட்டையும் கனெக்ட் பண்ண யூஸ் ஆகுது. சைலம் கண்டைன்ஸ் வெசல்ஸ் ட்ரக்கீட் சைலம் பாரன்கைமா அண்ட் சைலம் ஃபைபர். ஃப்ளோயம் கண்டைன்ஸ் அப்போ சைலம் வந்து எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலம் வெசல்ஸ். சரியா? ட்ரக்கீடு சைலம் பாரன்கைமா அண்டு சைலம் ஃபைபர்ஸ். சரியா? சைலத்தை வந்து 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோயம் எதுன்னா சியூட்டிவ்ஸ் ஃப்ளோயம் பாரன்கைமா கம்பானியன் செல்ஸ் அண்டு ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஓகேவா? ஃப்ளோயத்தை வந்து எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்க 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அப்போ சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்குது. எதில் இருக்குது வாஸ்குலர் டிஷ்யூவில் இருக்குது. அந்த சைலம் அண்ட் ஃப்ளோயத்தை வந்து சைலத்தை 4 டைப்ஸாக ஃப்ளோயத்தை 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் ஆஞ்சியோஸ்போம். அப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம் இதில் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போம் ஆர் டிவைடட் இன்டு 2 classes. தே ஆர் டைகாட்லே அண்ட் மோனோகாட்லே. இது ஒரு வித்தலை தாவரம். சரியா? 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட கேரக்டர்ஸ். சரியா? அப்போ டைகாட்லினோட கேரக்டர்ஸ் என்ன அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோனோகாட்லினோ கேரக்டர்ஸ் என்ன. அப்போ டைகாட்லினோ கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சீடு வந்து என்ன இருக்கும் டைகாட்லினோ அப்படின்னா சீடு வந்து எப்படி இருக்கும் 2 இதாக இருக்கும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க ஒரு பட்டாணி. சரியா? ஒரு பட்டாணி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு சீடு இருக்கும் அங்கிட்ட ஒரு சீடு இருக்கும் ஆனால் 2ஆக இருக்கும். சரியா? எக்ஸாம்பிள். சரியா? சீட் ஹேஸ் 2 டைகாட்லேன்ஸ் 2 இருக்கும். சரியா? அதான் டைகாட்லேன். இப்போ மோனோகாட்லேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். சரியா? இப்போ மோனோகாட்லேன் அப்படின்னா ஒன்று தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நெல். சரியா? அந்த அரிசி எப்படி இருக்கும் 1 தான் இருக்கும். சரியா? அந்த அரிசி வந்து 1 தான் இருக்கும். அதே பட்டாணியில் பார்த்தீங்கன்னா அந்த சீடை 2ஆக பிரிக்கலாம். இப்போ அரிசியை வந்து 2ஆக பிரிக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹாவ் டாப் ரூட் சிஸ்டம் அண்ட் லீவ்ஸ் ஆர் வித் ரெடிகுலேட் வெனேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்கும் டாப் ரூட் ஆணிவேர் தொகுப்பாக இருக்கும். இது வந்து ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம். இது வந்து சல்லிவேர் தொகுப்பாக இருக்கும். அண்ட் லீவ்ஸ் ஆர் வித் பேரலல் வேனிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் வலைப்பின்னல். சரியா? அந்த டைகாட்லேன் வந்து வலைப்பின்னல் நரம்பு கொண்டு இருக்கும். சரியா? வெனிடேஷன் ரெடிகுலேட்டட் அது ஃபுல்லாகவே வலைப்பின்னலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி இருக்கும் சல்லிவேர் வந்து ஒரே நீளமாக அது பாட்டுக்கும் போயிட்டுருக்கும். சரியா? ஒரு பிரான்ச்சாக இருக்கும். ஓகேவா? தேர்டு ஃப்ளவர்ஸ் ஆர் டெட்ராமெரசஸ் அண்டு பெண்டாமெரசஸ் கேலக்ஸி அண்டு கொரலா ஆர் வெல் டிஃப்ரெனேட்டட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொரலா கேலக்ஸி. சரியா? கொரலா கேலக்ஸி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆர் 5 அங்கத்தை வந்து கொண்டிருக்கும். சரியா? இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அதாவது 2 அடுக்காக உடையதாக இருக்கும் இதோட ஃப்ளவர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் ஆர் டெர்மினஸ் ஆர் நாட் டிஃப்ரெனேட்டட் கேலக்ஸ் அண்டு கொரலா. இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் வந்து 4 ஆர் 5 இருக்குது. இதில் வந்து 3 இருக்கும். சரியா? இதில் வந்து 3 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாலினேஷன் அக்கர்ஸ் மோஸ்ட்லி பை இன்செக்ட்ஸ். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பாலினேஷன் வந்து மோஸ்ட்லி எது மூலமாக நடைபெறும்னா இன்செக்ட்ஸ் மூலமாக தான் நடைபெறும். இதோட பாலினேஷன் மோஸ்ட்லியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா விண்டு. சரியா? காற்று மூலமாக தான் நடைபெறும். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள் பீன் மேங்கோ நீம்.
ஓகேவா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ், பேடி, பனானா. ஓகேவா இதுதான் வந்து டைகாட்டிலனுக்கும் மோனோகாட்டிலனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த கிளாஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா இப்போ நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னேன், ஜிம்னோஸ்போம் பற்றி சொன்னேன். ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து டெரிடோஃபைட் சொன்னேன், நெக்ஸ்ட் வந்து ஜிம்னோஸ்போம், நெக்ஸ்ட் வந்து ஆஞ்சியோஸ்போம். இது மூணும் சொல்லியிருக்கேன். ஓகேவா நெக்ஸ்ட் வந்து டாக்ஸானமி வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே தேங்க்யூ.